அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமதான் மாதத்தில் ஒரு அம்மாவா என்னோட ஒரு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து நல்லபடியாக சஹர் வச்சுட்டேன். சஹர் வச்சுட்டு தொழுதுட்டு திக்கரெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு எனக்கு ஒரு 7:30 மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து டோருமே வந்து ஓப்பன் பண்ணேன். நம்ம வீடு வந்து வீட்டோட விண்டோ வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப வெயில் ஜாஸ்தி வரும் காலையில் வந்த உடனே டேபிள் தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். அந்த டேபிள் க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். காலையில் வந்து நம்ம சஹர் வச்சுட்டு தொழுதுக்கெலாம் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் வந்து பாப்பா வச்சுருக்கிறதுனால அது வந்து முடியவே முடியாது. பாப்பாவும் வந்து இப்போ நாங்கள் எந்திக்கும் போது எங்கள் கூடவே வந்து எந்திரிச்சிருவாள். அவளுக்குமே வந்து நம்ம சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். காலையில் எங்களுக்கு சஹர் சாப்பாடு செய்யும் போதே பாப்பாக்குமே வந்து சத்து மாவு பண்ணி வச்சுருவேன். நாங்கள் சாப்பிடும்போது பாப்பாவுக்கு வந்து ஊட்டிடுவேன். கொஞ்சம் பால் அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு ஊட்டிட்டேன்னா பாப்பாவுக்குமே வந்து வயிறு ஃபுல்லாயிரும். ஏன்னா காலையிலே முழிக்கிறா இல்லையா. ஸோ அவளுக்குமே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் நாங்களும் தொழுவது குரான் ஓதுறது அது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து காமாக போய்கிட்டு இருக்கோம். இல்லைனா பாப்பாவும் கிராங்கியாக இருப்பாள், நம்மளும் வந்து கரெக்டாக வேலை பார்க்க முடியாது. அப்புறமா ஒரு 8:30 ஆசியா குட்டிக்கு ஒரே ஒரு தோசை தேங்காய் பால் வச்சு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டேன். இது வந்து எவ்ரிடே வந்து மாறும். ஒரு நாள் ஒரு மாதிரி வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து இந்த இட்லி தோசை அதுக்கெலாம் வந்து வெறுமனே பால் சேர்க்கறதை விட தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வெயிட் கெயினில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு 3 மணி மாதிரி தான் மறுபடியும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து வேறு பிளான் வச்சுருந்தேன், வேறு டிஷ்ஷஸ் வந்து செய்கிற மாதிரி. திடீர்னு இவங்க வந்து எனக்கு அந்த கடல் பாசி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுவுமே வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் தேடி பிடிச்சி ஒரே ஒரு பேக்கெட் இருந்தது ஞாபகம் இருந்தது. ஸோ அதை தேடி எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு பெரிய ஜாரில் வந்து போட்டு அரைச்சிட்டேன். சரியாக அரையிலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சின்ன ஜாருக்கு மாற்றி அரைச்சேன். ஏன்னா இப்போ ஊற வச்சு பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால் இது பண்ணுறதுக்கு வந்து 2 டம்ளர் வந்து கட்டியான பால் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து அந்த கடல் பாசி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 10 to 12 இல்லை 15 மினிட்ஸ் கூட வச்சு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சர்க்கரையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஆறும். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா கொஞ்சம் அது செட் ஆகி வரத்துக்கு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பாலுமே வந்து காய்ச்சி வச்சுட்டேன். அப்போ தான் ஆசியா குட்டிக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அந்த டைமில் போய் பால் காய்ச்சி அதை ஆற்றி கொடுக்குறத விட நம்ம முன்னாடியே நம்ம காய்ச்சி வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்து நம்ம சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். அது வந்து இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து சுக்கா மாதிரி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி மற்றபடி அந்த நோம்பு கஞ்சி அதெல்லாம் எதுவுமே செய்யலை. நோம்பு ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாகவே வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரைஸை வந்து மறந்துட்டோம். என்னன்னு தெரில, எனக்கு 2 நாளாக பயங்கர ரைஸ் கிரேவிங்ஸ். அதனால் வந்து இன்றைக்கி வந்து எப்படியா ரைஸ் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பிரியாணியாக பண்ணிடா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஜூஸ் வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டு கடல் பாசி வந்து பண்ணியிருக்கிறேன் சாப்பிட்றதுக்காக. இதுக்கு நடுவில் வந்து பாப்பாக்குமே வந்து பால் ஆற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பால் ஆற்றிக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு பால் பார்த்தோன்னே கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு. அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எதெல்லாம் அவள் பார்க்குறாளோ அப்போ கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவா. ஸோ அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. பால் வந்து கொடுத்து முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் நானுமே வந்து துவா கேட்க உட்காந்துருவேன். இவங்களுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கனால வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் மைண்டில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டு இருக்கும், இது வந்து நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆசியா குட்டி வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவா. அவள் குழந்தை இல்லையா. இந்த டாய்ஸ் எல்லாம் கொட்டுறது, நான் அப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி வருவேன், அது கொட்டிடுவா. பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுருப்பா. ஆனால் நம்ம எதனா கேட்டோம்னா வந்து அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுவாள். ஸோ அவளை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இது மாதிரி தான் வந்து ஒரு நாளுமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து இஃப்தார் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த பால் வந்து விளையாடணும். அவங்களுக்கு கம்பெனி வந்து நான் தான் கொடுக்கணும். அவங்க அத்தா வந்து வேண்டான்னு சொல்லிட்டா. ஸோ அவள் வந்து யாரை கூப்பிடுறாளோ அவங்க தான் வந்து கம்பெனி கொடுக்கணும். ஏன்னா நான் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அது நமக்கு டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக இந்த வேலை வந்து நமக்கு கொடுத்துருக்கா. நல்லா விளையாடுவேன். நல்லா வந்து இது வாங்கினது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட பர்பஸே வந்து ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக பாப்பாவுக்கு வாங்கினேன். பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி அதை விளையாடுறா. வாங்கினது வந்து 100% ஒர்த்துன்னு சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 210 rupees தான் வந்து மீஷோவில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ யாருக்குன்னா வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வர இந்த கிளிப்ஸ் மட்டும் நான் வந்து அப்படியே ராவாக ஆட் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
இந்த டாய் என்னமோ வந்து அவளுக்கு தான் வாங்கினது. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே வந்து நிறைய டைம் பாஸாக இருக்கும். நாங்களுமே இது வந்து விளையாடிக்கிட்டு இருப்போம். நோன்பு வச்சுட்டு கூட ஓரளவுக்கு வேலை பார்த்துடலாம். ஆனால் நோன்பு திறந்ததுக்கப்புறம் பெருசாக வேலையே பார்க்க முடியாது. இன்னுமே வந்து ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கடல் பாசியுமே வந்து நல்லா வந்து செட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு பக்கத்தில் வச்சு காட்டிக்கிட்டு. ஸோ இவங்க வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அவ்வளோ சிரித்து கிளாப் பண்ணிகிட்ருக்கா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பைட் வந்து பாப்பாவுக்கு தான் கொடுத்தேன். அவள் வாயில் வாங்கின உடனே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாள். அவள் நல்லா இருக்குன்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணிடுவாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இல்லைனா வந்து நெக்ஸ்ட் பைட் வந்து வாங்கவே மாட்டாள், வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.